சவுல் ராஜா 2 முறை தனக்கு வந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணி மரணத்தை தெரிந்து கொண்டான், தோல்வியை தெரிந்து கொண்டான். முதலாவது எப்பொழுது தெரியுமா? அந்த ராட்சதன் வந்து நிற்கிறான். யாரு? நம்முடைய கோலியாத்து. அவ சேலஞ்ச் பண்றான், டே ஒத்தை கொத்தை யார் வரான்ட்டு. ராஜாவும் அவனுடைய சேனையும் தங்களுக்கு இருந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி விட்டார்கள். அதே சூழ்நிலை தானே. ஆட்டு இடையனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கு உன் தலை எடுப்பேன் எப்படிங்க சொன்னா, எப்படி வெற்றியை தெரிந்து கொண்டான் அல்லது எப்படி ஜீவனை தெரிந்து கொண்டான் தெரியுமா? எப்பா, இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே நல்லா தலவாழ இலை போட்டு ஜீவனையும் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறார். இப்படி யோசித்துக்க. நல்ல தலப்பா கட்டி பிரியாணியே இருக்கிறது, விஷம் கலந்த தயிர் சாதமும் இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை சவுல் ராஜாவை போல விஷத்தை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், வியாதியை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், கஷ்டத்தை தான் தெரிந்து கொள்ளுகிறீங்க. அதே சான்ஸ் தானே யாருக்கு? ஆட்டு இடையனுக்கு வந்து தூக்கிட்டானா இல்லையா? ஜீவனை தெரிந்து கொண்டான். அங்கே உபாகமத்தில் வாசிக்கிற, எப்போ மரணத்தையும் நான் தான் வச்சேன், ஜீவனையும் வச்சேன், எங்க வச்சேன் என்பதுதான் கேள்வி. எனக்கு முன்பாக இல்லை, உனக்கு முன்பாக வச்சிருக்கேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்க தாவீதுக்கு முன்பாக இருக்குது. அவன் வெற்றியை தெரிஞ்சு எடுத்துட்டான். சத்தியத்தை அறியாத சவுல் ராஜா தோல்வியை தழுவினான். ஒரு முறை இல்லைங்க, 2 முறை பாருங்க. அவனுடைய குமாரன் யோனத்தா அறிஞ்சிருந்தாங்க, வெற்றியே இருக்கு, மரணமும் இருக்கு, தோல்வி இருக்கு, வெற்றியே இருக்கு. சவுல் ராஜா அவன் கூட்டத்தை, ஏராளமான கடற்கரை மணலத்தனையான அந்த சேனையை பார்த்து புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டான். வந்தான் பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன் யோனத்தா. எப்படி அவன் அருமையானவர்களை ஜீவனை தெரிந்து கொண்டான் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு? அப்பா, இந்த பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை, நாம அவருடைய சேனை, அவர்கள் சத்துருக்கள், பெலிஸ்தர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அவன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன சொல்றான் பாருங்க, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் நமக்கு வெற்றியை தருவது அவருக்கு சப்ப மேட்டர் சொன்னானா இல்லையா? 5 அப்போ 2 மீனை கொண்டும் 5000 பேருக்கு போஷிக்கலாம். 5000 பேருடைய ஆகாரத்தை வைத்தும் 5000 பேரை போஷிக்கலாம். ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவனுள்ள தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவர்களே, தேவன் உன்னை பார்த்து என்ன சொன்னாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னாரு. சபை என்ன சொல்லிக் கொடுக்க? உங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு? நீ பாவி, நீ தூசி, நீ துரும்பு, நீ எதை எடுக்க போறா? எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாய இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன்னை பார்த்து நீ தேவனாய் இருக்கிறாய் என்று சொன்ன ஜீவனை தெரிந்து கொள். மனிதர்கள் சொல்லுகிற பொய்யை நம்பாத. நடுத்தெருவில் நின்று தேவனுடைய நாமத்தை தூசிக்க தீர்மானம் பண்ணாத. இயேசு உன்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னார்ப்பா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாது, அதை எடுத்துக்க, அந்த ஜீவனை எடுத்துக்கொள். நீ என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம், அதை எடுத்துக்க. உனக்கு பிரச்சனை தலை மேல இருக்கா? நீ வாயில பேசினாலே போதுமே, மலை போல் இருக்கிற பிரச்சனை தேடியும் காணாதிருப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நீ என்றைக்கு சீரியஸாக எடுக்க போறா? இன்னும் இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னாரு? யோவான் 7:38 24/7 உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஆசீர்வாத நதி, அற்புதமான நதி, சுகமளிக்கிற நதி உன்னிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னாரே. இதை நீ என்னைக்கு சீரியஸாக தியானிக்க போகிறாய்? உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறார். தாவீதோடு சேர்ந்துக்க, யோனத்தானோடு சேர்ந்துக்க, அந்த ஜீவனை தெரிந்து கொள். அதற்காக எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். உங்களாலே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.